நம பார்வதிபதையே அரகர மகாதேவ. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத சுவாமி அனந்த கோடி நமஸ்காரங்கள். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ஜ குரு சுக்ர நிப்யஸ்ய ராகவே கேதவே நமஹ. என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் வீடு வாங்கியிருக்கோம், நிலம் வாங்கியிருக்கோம், இல்ல அபார்ட்மெண்ட்ல வீடு வாங்கியிருக்கோம். நம்ம ராசிக்கு பகவான் எந்த திசையில இருந்தா வாசக்கால் நல்லா இருக்கும், வாசலுடைய முகப்பு வாயில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி மேஷராசி நேயர்களுக்கு பதில் சொல்ல போறோம். இந்த மேஷராசி நேயர்கள்ல விசேஷமாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ஒன்னாம் பாதம். இந்த நட்சத்திரக்காரர்கள் மேஷராசிக்குடையவர்கள். இந்த மேஷராசியில எந்த பக்கம் சார் லேண்ட் இருக்கணும், எந்த பக்கம் வீடு கட்டினா வாசல் இருக்கணும் அப்படின்னா கிழக்கு திசை. இந்த கிழக்கு திசை அப்படின்னு பார்த்தேன்னா மேஷராசிக்கு ரொம்ப விசேஷமான திசையானது. இந்த விசேஷமான திசையா இருக்கக்கூடிய அந்த மேஷராசியில வாசக்கால் கிழக்க பார்க்க வச்சாங்கன்னா நிலவாசல் அமோகமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த ராசியாதிபதிகள், இந்த நட்சத்திராதிபதிகள் மாத்தி வச்சுட்டாங்க. வீடை விற்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது, செலவு பண்ணவும் முடியாது. ஏதோ வாஸ்து சாஸ்திரம் யாரோ சொன்னாங்க சொல்லி இப்ப கிழக்கு பார்க்க வைக்கக்கூடிய மேஷராசி நேயர்களுக்கு வடக்க பார்க்க வச்சுட்டாங்க. இதனால விருத்திகள் வரல, அமோகங்கள் வரல, ஆனா ஏதோ வண்டி ஓடிட்டு இருக்கு. ஒன்னும் பயப்படாதீங்க சார். மேஷராசி நேயர்களுக்கு 9 பேர் ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா? இந்த கிழக்கு திசைங்கிறது மேஷராசிக்குரிய உச்சிதமான திசை. அதுல லேண்டோ, வீடோ அல்லது வியாபார ஸ்தலங்களோ இந்த மேஷராசி நேயர்கள் கிழக்க பார்க்க இருந்தால் வெற்றிகள் அமோகம் என்று சொல்லப்படுகிறது. சரி, இப்ப நான் மாத்தி கட்டிட்டேன் சார், என்ன பண்றது அப்படின்னா 9 பேர்ல யார் யார் நமக்கு பலனை அளிக்கிறார்கள்? ஏன்னா 9 பேருமே 9 விஷயங்களுக்கும் உகந்தவர்கள். கல்யாணத்துக்கு ஜாதகத்தை பார்த்தேன்னா நவக்கிரகங்களை பார்க்கிறோம். அதே போல குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது எல்லாத்துக்கும் அந்த ராசியாதிபதியிலே பார்க்கிறோம். அதே போல நம்மளுடைய வீட்டுக்கும் கட்டும் பொழுதே நவக்கிரகங்களுடைய உச்சிதமான 9 பேர் யார் யார் நமக்கு பலனை அளிப்பார்கள். அப்படிப்பட்ட விசேஷமான இந்த மேஷராசியில சூரியன் உச்சம் ஆகிறார். சூரியன் உச்சம் என்றாலே மேஷராசிக்கு ரொம்ப அமோகம், அருமையாக செயல்படுவார்கள். 2வது சுப நட்சத்திரமா இருக்கக்கூடிய சந்திரன் சமநிலையில இருக்க மேஷத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்ததாக செவ்வாய் மேஷத்திலேயே ஆட்சி பெற்று உட்கார்ந்து இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, பயப்படக்கூடாது. சாமி நாங்க வாசகால மாத்தி வச்சிட்டோம், வாங்கும்போது சரி வாங்கிட்டோம், என்ன பண்றதுன்னா இந்த 9 பேர் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். சூரியன் உச்சம் பெற்றுள்ளார், சந்திரன் சமநிலையில் உள்ளார், செவ்வாய் ஆட்சி பெற்றுள்ளார், புதன் சமமா இருக்கார். அடுத்ததாக குரு பகவான் இந்த மேஷராசியிலே செவ்வாய் கிரகத்துக்கு நட்புக்காரகன். குரு நல்லா இருந்தாலே போதும் சார், அமோகமாக இருப்பார்கள். அடுத்ததாக சுக்கிர பகவான் செவ்வாய் கிரகத்து சமநிலையில் உள்ளார். கடைசியா பார்த்தீங்கன்னா சனி நீச்சமா போயிட்டார் மேஷத்துல. ராகுக்கு அது என்ன சார் பண்றார் செவ்வாய்க்கு அப்படின்னா பகையா போயிட்டார். இப்ப இந்த நவகிரகங்கள்ல பார்த்தீங்கன்னா நமக்கு சுபமா இருக்கக்கூடிய கிரகங்கள் செவ்வாய் மேஷராசியுடன் ஒத்து செல்கின்றது. ஆகையினால இந்த மேஷராசிக்குரிய விஷயங்கள் என்ன அப்படின்னா என்ன பலனை அளிக்கும்? இந்த கிழக்க பார்க்க இருக்கிற வீடோ இல்ல பூமியோ இல்ல வியாபார ஸ்தலமோ இல்ல கல்வி நிறுவனங்களோ எதா வேணா இருக்கட்டும், அமோகமாக இருக்கும். செல்வங்கள் பெருகும், வியாதிகள் வராது, நினைத்ததை நடத்தி முடிப்பார்கள். இந்த திசையில இருந்தா சரி சார், எனக்கு இந்த தசை மாறி நான் கட்டிட்டேன், என்ன பண்றது இப்ப அப்படின்னா, இந்த மேஷ ராசிக்குரியவன் ஆட்சி பெற்றவன் செவ்வாய்.
இந்த மேஷராசியில் நான் பிறந்துட்டேன் சார், அஸ்வினி பரணி கார்த்திகையில இருக்கேன், எனக்கு இன்னும் நான் வீடு வாங்கல, நான் என்ன பண்றது அப்படின்னா, இந்த செவ்வாய் கிரகத்திற்கு இந்த நவகிரகங்களிலேயே ஆட்சியை கொடுத்தவர் விநாயக பெருமான். நவகிரகங்கள்ல ஒன்னாக ஒரு போஸ்டிங்கை கொடுத்தவர் விநாயக பெருமான் செவ்வாய் கிரகத்திற்கு. ஆகவே இனிமே இந்த வீடு மாத்தி கட்டிட்டேன் சார், ஒன்னும் பயப்படாதீங்க, வாசல்ல பிள்ளையார் போட்டோவை வைங்க. அந்த கந்திருஷ்டி பிள்ளையார்லாம் இருக்கக்கூடாது, பத்ம பிள்ளையார், தாமரையில உட்கார்ந்து இருக்கணும் பிள்ளையார், கையில ஆயுதங்கள்லாம் இருக்கக்கூடாது. ஆயுதங்கள்லாம் இருந்தாலே கஷ்டம். ஆயுதங்கள்லாம் அது இப்ப ரீசெண்டா வந்த பிள்ளையார். அது பிள்ளையாரு மொத்தம் 52 கணபதி, 32 கணபதி தான். காசியில போனேன்னா 52, கப்பனா 32. அந்த கணபதியில பார்த்தேன்னா வீர கணபதிக்கு தான் எல்லாம் உண்டு. வீர கணபதி எங்கேயுமே மோஸ்ட்லி இருக்காது. பத்ம கணபதியை வையுங்கள். வலஞ்சுழி பிள்ளையார், தாமரையில 4 கரங்களோடும் பத்மகாஸ்துடன் வலது பகம் சூழ்ச்சி இருப்பார் தும்பிக்கையை, அவரை வச்சிருங்க. அதே போல இந்த அஸ்வினி பரணி கார்த்திகை பிறந்தவர்கள், மேஷராசியிலே இருக்கிறவர்கள், வீடு வாங்கல சார், எனக்கு அந்த பாக்கியமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா, நமக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும் ஜாதகத்துல. ஆனால் உங்களுக்கும் வீடு உண்டு. யார வழிபடணும் அப்படின்னா, விநாயக பெருமானை வழிபடுங்கள். டெய்லி வழிபடணும் விநாயகரை. விநாயக பெருமானே எனக்கு ஒரு பூமி பாக்கியத்தை கொடு, விநாயக பெருமானே எனக்கு ஒரு நல்ல விசேஷமான வீடு வாங்கி கொடு, விநாயக பெருமானே நான் வீடு வாங்கறதுக்கு வருமானத்தை வழிகாட்டு. ஏன்னா இந்த வீடு ரொம்ப முக்கியம். கிழக்கு வாசல் பார்த்து கட்டணும். நீங்க கிழக்கு வாசல் பார்த்து கட்டாம அபார்ட்மெண்ட் எல்லாம் போனா பிக்சடா கொடுத்துருவாங்க இல்லையா? திசை மாறி போயிருந்தால் கூட பயப்படாதீர்கள். திசை மாறின வீடுக்கு கிழக்க பார்க்க இருக்க வேண்டிய மேஷராசி வீட்டுக்கு வடக்கையோ தெற்கையோ மேற்கையோ வீடு இருந்தால் வாசல்ல விநாயக பெருமானை வையுங்கள். பெரிய போட்டோவா இருக்கணும், பளிச்சுன்னு இருக்கணும் விநாயக பெருமான். அது ஒண்ணு போதும் சார். அப்படி இல்லைன்னா வாசல் பிரதான கதவுல பிள்ளையார் வரைஞ்சிருப்பாங்க, அந்த விநாயக பெருமானை அந்த வாசக்கதவுல வச்சிருங்க. நீங்க எப்படி இருப்பீங்க மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. அப்புறமா அருமையா இருப்பீர்கள் மேஷராசினியர்களே. ஆகையினால மேஷராசினியர்களுக்கு எந்த வாசல் எப்படி இருந்தாலும் இந்த பூமி பாக்கியம் கிடைக்கணும்னா இந்த 9 பேர்ல சமநிலையாகவும் நட்பு கிரகமாகவும் உச்சமாகவும் ஆட்சியாகவும் இருக்க வேண்டும். பகை மட்டும் இருக்கக்கூடாது. பகையா இருக்கிற கிரகம் செய்யாது. இந்த செவ்வாய் கிரகத்திலே சனி பகவான் நீச்சம் பெற்றார், ராகு கேது பகையடைந்தார். இந்த 3 பேருமே இந்த மேஷராசிக்கு செய்ய மாட்டார்கள். ஆகையினால யார் யார் செய்ய போறா அப்படின்னா, சூரியன் உச்சம் பெற்றுள்ளார், கண்டிப்பாக செய்வார். இரண்டாவதாக சந்திரன் சமநிலையில் உள்ளார். மூன்றாவதாக செவ்வாய் ஆட்சி பெற்றுள்ளார். நான்காவதாக புதன் பகவான் சமநிலையில் உள்ளார். குரு நட்பு கிரகமாக உள்ளார். சுக்கிரன் சமநிலையில் உள்ளார். அப்படி இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் பாதி பேர்ல 9 பேர்ல 6 பேர் நன்ற ஒரு மேஷராசிக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்கிறார்கள். சனி பகவானும் ராகு பகவானும் தான். சனி நீச்சம் பெற்றார், ராகு பகவான் கேது பகவான் படையேந்தார். அதை பத்தி நம்ம கவலை கிடையாது. ஆனால் சுபக்கிரகங்கள் நம்மளுடைய ராசியாதியிலே மேஷராசிக்கு அருமையான இந்த 9 கிரகங்கள்ல 6 கிரகங்கள் பலனை அளிக்கிறது. அதனால திசை மாறினாலும் பயப்படாதீங்க சார். நான் கிழக்கு வாசல்ல தான் இருக்கேன், ஆனா கஷ்டப்பட்டு இருக்கேன். இதுக்கு எனக்கு என்ன விடு விமோசனம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா இருக்கு. என்ன அப்படின்னா, வாஸ்து மாறி இருக்கலாம், நல்ல கரெக்டா இருந்திருக்கும். உள்ளுக்குள்ள வாஸ்து, அதாவது ஒரு வீடு கட்டணும்னா அங்க பாவங்கள்ல இருந்து அளவுல இருந்து எல்லாம் கரெக்டா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது வீடு சூக்ஷமா இருக்கும். பார்த்தேன்னா ஒருத்தன் வாடகை வீட்டுல இருக்கார், மேஷராசிக்காரன், ஆனா அவரால் வீடு கட்ட முடியல. ஏன் அப்படின்னா, அவருடைய கிரகச்சாரங்கள் எப்படி இருக்கிறதோ, அவருடைய கோச்சார பலன்கள் எப்படி இருக்கிறதோ, அவர் தசாபுத்தி எப்படி இருக்கிறதோ அப்படி நடக்கும். ஆனால் அதே இந்த கிழக்கு வாசல்ல இருக்க, நான் வாடகை வீட்டுல தான் இருக்கேன் சார், நான் ஏதாவது பண்ணணுமா அப்படின்னா 2 பேருக்கும் ஒரே பரிகாரம். என்ன அப்படின்னா, விநாயக பெருமானை வாசல்ல போட்டோவா மாட்டுங்க. இல்ல விநாயக பெருமான் ஆத்துக்குள்ள வரும்போதே கண்ணுல படணும் எல்லாருக்கும்.
இந்த விநாயகப் பெருமானை வைத்து நீங்க செய்தால் இந்த தசமாறு கட்டினவங்களுக்கு விநாயகப் பெருமான் செவ்வாய்க்கு ரொம்ப பிடித்தமானவர். செவ்வாய் கிரகம் விநாயகப் பெருமானை ரொம்ப துதித்தார். அப்படிப்பட்ட விநாயகப் பெருமான் இந்த மேஷராசிக்கு வீடு கட்டக்கூடிய பாக்கியம், திசைகள் மாறி இருந்தால் இந்த விநாயகப் பெருமானை வைத்து வழிபட்டால், அதே மாதிரி வாடகை வீட்டில் இருக்கீங்க சார், நாங்க என்ன பண்றது அப்படின்னா, இந்த விநாயகப் பெருமானை வைத்து வழிபட்டால் பாக்கியங்கள் அதிகமாக வரும். அடுத்ததாக இந்த 9 கிரகங்கள்ல 6 கிரகம் நல்லா இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட கிரகங்கள் எல்லா விதமான கஷ்டங்களை போக்குவார். கல்யாண பாக்கியத்தை கொடுக்க போறார், குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார், பசங்களுடைய படிப்பு கிடைக்கும், உத்தியோகம் பெருகும். முக்கியமா ஃபாரின் போறவங்க இந்த கிரகங்கள் ஃபாரின் அனுப்பும். மேஷராசியில் உள்ளவர்கள் கண்டிப்பாக ஃபாரின் செல்வார்கள். அப்படிப்பட்ட இந்த மேஷராசி நேயர்கள் கிழக்கு வாசலை வைத்து சந்தோஷமாக வீடு கட்டி வாழுங்கள். எளிய பரிகாரங்களை செய்து கொண்டு விநாயகப் பெருமானை வழிபட்டு மேஷராசி நேயர்கள் 16 செல்வங்களுடன் அவங்களுடைய வீட்டிலே வாழ வேண்டும் என்பதை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஓவத் சொத்தஜாத்மே பத்மகஸ்தாய தீமயே தன்னோ சூரிய பிரச்சோதயாது.